நான் தான் இங்க சீனியர். கலகலப்பாக ரிப்பன் வெட்டி நானும் இங்கேயே தங்கிடலான்னு பாக்குறேன். சூலூரில் முதியோர் இல்ல திறப்பு விழாவில் எமோஷனலான நடிகர் சிவகுமார். எங்க அம்மாவை ராணி மாதிரி பார்த்துக்கிட்ட, பெற்றோரை கைவிட்டால் பாவம் சும்மா விடாது எனவும் பேச்சு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள லட்சுமி நாயக்கன் பாளையத்தில் வள்ளலார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளை சார்பில் முதியோர் காப்பக புதிய கட்டட திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சிவகுமார் கத்திரிக்கோளை கையில் எடுத்த போது, இங்கு வயதில் மூத்தவர்தான் ரிப்பனை வெட்ட வேண்டும், நான் தான் இங்கு மூத்தவன், அதனால் நானே வெட்டுகிறேன் என கலகலப்பாக பேசி ரிப்பனை வெட்டி கட்டடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கிருந்த அறைகளை பார்வையிட்ட அவர், நானும் இங்கேயே வந்துவிடலாம் என நினைக்கிறேன், இங்குள்ள சாமியாரை போல இருக்கலாம் என தோன்றுகிறது என புன்னகைப்புடன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ராம்ராஜ் காட்டன் நாகராஜன், சென்னை சில்க்ஸ் ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய சிவகுமார், தாய் தந்தையரை உயிருள்ளவரை நேசிக்க வேண்டும், அவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாமல் கடைசி வரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். நான் என் அம்மாவை இறக்கும் வரை ஒரு ராணி போலதான் வைத்திருந்தேன். நான் கல்வி அறக்கட்டளை தொடங்கிய போது அதற்கான பணத்தை எம்ஜிஆரிடம் என் அம்மா தான் கொடுத்தார். பெற்றோரை கவனிக்காமல் விட்டால் அந்த பாவம் யாரையும் சும்மா விடாது. கடவுள் என்று யாரும் இல்லை, கடவுளுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என பேசினார். அது முரளி ரூம் பார்த்தா ஏர் கூலர்லாம் வச்சுருக்கேன், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கதை திறந்து வச்சா அது தெற்கு இந்த காற்று புறமாக வருது. போது பொண்டாட்டி புள்ள குட்டி பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், பேசாமல் இங்கேயே சாமியாரா, இங்கே சாமியார் சாமியார் மாதிரி அந்த அளவுக்கு தாடி வளர்க்குறதுக்கு எப்படியா 5 வருஷம் ஆகி போகணும்னு அந்த அளவுக்கு தாடி நீளமாகும். தாடி இல்லாட்டப்ப மனசளவில் எல்லாத்தையும் தொடர்ந்து இங்கே வந்து தங்கிக்கலாமான்னு நினச்சேன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நினச்சிக்கணும். ரூம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 50 பேர் தான் தங்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தா கிட்ட இங்கேயே 200 பேர் இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி சௌரியமாக இங்கே தங்கிட்டீங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு போட முடியாது, பராமரிக்க முடியாது. இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிற விஷயமே வந்து அது யாருக்காக துவைக்கிறக்கான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது கல்யாணம் ஆச்சு, புருஷன் முன்னாடி சேர்ந்து வாழ்ந்தாங்க, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து கூட மகப்பேறு குழந்தை பேர் இல்லாத பெரியவங்க இருக்காங்க. புரியுதா? வாரிசுகள் யாரையும் போறதில்ல, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 80 வயசு புருஷனுக்கு, 80 வயசு பொண்டாட்டிக்கு, 75 வயசு இருக்கு, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க வயசான காலத்தில் எங்கே போவாங்க? அவங்களுக்கு தான் இந்த முதியோர் இல்லம். புரிஞ்சுங்களா? ஒரு ரோட்டு முறை வந்து தங்க முடியாது. அந்த மாதிரி பிள்ளை பேரே இல்லாமல் குழந்தை பாக்கியமே இல்லாமல் 80 வயசு 90 வயசு ஆனவங்க ரோட்டை போய் செத்து போக முடியாது. அது மாதிரி அனாதையாக சாகக்கூடாதுக்காக தான் இந்த முதியோர் இல்லத்தை இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரெண்டாவது இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. பசங்களை பெற்றுட்டோம், 2 பையன் 3 பையன்லாம் இருப்பான். அந்த எல்லா பையனுமே உருப்படியான பையலாக, உதவாக்கால பையலாக இருப்பான். ஒழுங்காக படிச்சுக்க மாட்டான், ஒழுங்காக வேலைக்கு போயிருக்க மாட்டான். அவனுக்கே சாப்பாடு கூட இல்லை. அவன் பொண்டாட்டி வேலைக்கு இந்த பிரச்சனை 4 குழந்தைகளை பற்றிட்டாங்க. குழந்தைகளுக்கு சோறு போட முடியாது, இவனுக்கு சாப்பாடு கூட இல்லை. இந்த நேரத்தில் வயசான கிழமை வீட்டில் வச்சுக்க முடியுமா? நினச்சி பாருங்க. அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிய சம்சாரத்துக்கு தான் பெற்ற குழந்தைகளுக்கு சோறு போட முடியாத நிலைமையில் ஒரு பரிதாபத்துக்கு நிலைமை இருக்கா பாருங்க. அந்த மாதிரி பரிதாபமான பிள்ளைங்க இந்த தாய் தேர்தலை கொண்டாந்து நீங்கள் விட்டுடலாம். கரெக்டாப்பா? அந்த மாதிரி ஆளுக்காக தவிர மற்ற எல்லாரும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றதுக்கு இப்போ உட்காந்துருக்கீங்களா, நீங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பாலாம் நீங்கள் பிறந்திருப்பீங்களா? அதாவது கடவுளுங்கிறதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணதான். கடவுள்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு மாபெரும் சக்தி அது. கடவுள் நாம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் கண்கண்டாது அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம்னு சொல்லியிருக்கான். உங்கள் அம்மா அப்பா தான் முதல் கடவுள். இவங்க 2 பேர் நீங்கள் பிறந்துக்கவே முடியாது. அப்போ நான் எனக்கு ஒரு அப்பா இருந்தால், அப்பா பெரிய அறிவாளி, பெரிய ஞானஸ்தன். ஆனால் வந்து 10 மாதம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து விதவையாகும் போது எங்கள் அம்மா வயசு 32 வயசு. அதான் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் இன்னைக்கு காலையில் கூட பேசிட்டு வந்தேன். 32 வயசுல விதவையாகி எங்கள் அம்மா வந்து 50 வருஷம் தனிப்பட்ட பொம்பளையாக வாழ்ந்து எங்களெல்லாம் வளர்ந்து ஆளாக்கி விட்டுட்டு 81 வயசுல போயிருக்காங்க. இங்கே இருக்கிற எந்த ஆம்பளையாவது பொண்டாட்டி போனதுக்கு அப்புறமா 15 வருஷம் வாழ்ந்துன்னு காட்ட முடியுமா? காட்டுங்க. மனைவியை போனதுக்கப்புறம் 15 வருஷம் நான் கம்பீரமாக வாழ்ந்துருக்கேன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து 10,000 கூட ஒரு ஆள் பார்க்க முடியாது.
மனைவிலாம் வாழ முடியாது. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து புருஷன் போயிட்டான் சௌரியமாக போச்சுன்னு ஒரு எருக்கும்பாலையும் கள்ளிப்பாலையும் எருக்கு செடியை உடச்சி ஆலைப்பால் கொடுத்துருந்தோம்னா நான் எங்கள் அக்காவும் அன்றைக்கே போயிருப்போம். இல்லை, சாமி கொடுத்த குழந்தைகளை கொல்லக்கூடாதுக்காக எங்கள் அம்மா வந்து அந்த பஞ்ச காலத்தில் படிப்பு கிடையாது. எங்கள் அப்பா ஒரு குறைக்காடு ஒரு 8 ஏக்கரா வாங்கி வச்சுட்டு போயிருந்தான். அந்த குறைக்காட்டில் காலையில் எழுந்தோடனே 6 மணிக்கெல்லாம் பொழுது கிளம்ப முன்னாடி எங்கள் அம்மா போயிடுவான். அப்போ சூரிய அஸ்தமாய் தான் வரும். எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு சோறுடி நான் பார்த்தில்லை, ஒரு நாளுக்கு சோறுடி பார்த்தில்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் புது புடவை வெட்டி பார்த்தில்லை, எங்கள் அம்மா குளிச்சு நான் பார்த்தில்லை. அதே மாதிரி எங்களை வளர்க்கும் போது கூட தீபாவளி பொங்கல்லாம் அந்த பணக்காரங்க பண்டிகைப்போ அது அடிக்கடி வரும். அந்த மாதிரி பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் சுடி எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு சட்டை ஒரு ட்ராயரு 2 சட்டை 2 ட்ராயர் எடுத்திருக்கேன். கிழிஞ்சி போனால் சொல்ல உடனே கூட்டி போய் கொடுக்குறேன். சும்மா அந்த நிறையெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு ட்ராயர் இன்னைக்கு போடுவேன், இன்னைக்கு நைட்னால துவைச்சி போட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். நேற்று துவைச்சி போட்டது நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 ட்ராயர் 2 ஆஃப் ட்ராயர், அதுதான் நான் எஸ்எஸ்எல் வரைக்கும் மாற்று துணியாக வச்சு படித்தது. தாங்க முடியல. ஒரு 6-7 வயசு இருக்கும்போது காலையில் எழுந்தோடனே இந்த பக்கத்தில் பெரும்பாலும் எனக்கு அடுத்த தலைமுறை ஆளுங்க காலையில் வந்து சோளச்சோறு எங்கள் போய் ஜாஸ்தி பண்ணுவாங்க. மஞ்சள் சோளம் இல்லை, வெள்ளச்சோள சோறு நிறைய இப்போ காலையில் பண்ணுவாங்க. நைட்டை தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது அடிபத்தில் தேவச்சோறுன்னு பேர். அடிபத்தில் தேவச்சோறு கொடுப்பாங்க. வீட்டில் எப்படி எல்லாரும் வீட்லேயும் ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டிலேருந்து பால் கறந்து பாலை காய வச்சு இன்றைக்கெல்லாம் எந்த மாட்டு பால் இருந்து நீ தயிர் இருந்தால் தொட்டோன்னு கவுந்துடுது. அது வந்து எருமை தயிர் மாதிரி சட்டியை திரும்பினா கூட உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும், அந்தளவுக்கு தயிர் இருக்கும். அந்த மாதிரி தயிர் போட்டு இந்த தீவச்சோத்தை ஒரு 2 கை போட்டு சாப்பிட்டு அதுதான் காலையில் எங்களுக்கு டிஃபன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தாங்க முடியாமல் ஒரு நாள் பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பெற்றேன், பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பெற்றேன். எங்கள் அம்மா யார்கிட்ட போய் சொல்லுவான், ஒன்றும் சொல்ல முடியல. எப்படியோ இரவு வாங்கி ஒரு பிடி அரிசி சாதத்தை பள்ளிக்கட்டு போகிற அன்னைக்கு மட்டும்தான், பள்ளிக்கட்டு போகிற அன்னைக்கு ஒரு பிடி அரிசியில் மத்தியானம் சாதம் பண்ணி அரிசி பருப்பு சாதம், அந்த சாதம் பண்ணி அந்த சாதம் சூப் போசியில் போட்டு கொடுப்பாங்க. நைட்டு வந்தோடனே வழக்கம் போல் தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு நரிப்பயிறு யார் பார்த்துருக்கீங்க? ஓ, எல்லாருக்குமே நரிப்பயிறு தட்டைப்பயிறு கொள்ளு பாசிப்பயிறு இதில் சுண்டல் பண்ணி அதை தாளிச்சிட்டு கருப்பட்டி 2 சுண்டு கருப்பட்டியும் இவ்வளவு சுண்டல் தான் நைட் சாப்பாடு. இல்லைன்னா ராகி தோசை சோள தோசை. இன்னைக்கு தான் அது மில்லட் ரைஸ்னு புறமா சொல்லிடுறீங்க. இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. இப்படி ஆரம்பித்து எஸ்எஸ்எல்சி முடியும் போது ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வந்துச்சு. அதாவது நாங்கள் படித்த காலத்தில் இலவச பள்ளியெல்லாம் கிடையாது. கலங்கலில் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்க்கு ₹1, 2ஆம் கிளாஸ் ₹2, 3ஆம் கிளாஸ் ₹3, 4ஆம் கிளாஸ் ₹4 ப்ரைவேட் பள்ளிக்கூடம். போன வாரம் கூட போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். அது கல்மண்டம் இன்னும் இருக்குது. எனக்கு நான் படித்த கல்மண்டமும் இன்னும் கலங்கல்ல இருக்குது. போன வாரம் போய் பசங்களோட போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். இந்த கல்மண்டத்தில் ஒரு வாத்தியார் பிரைவேட் படிக்க சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து அந்த காலத்து இன்டர்மீடியட்டில் டாப்பில் வந்தாள். அந்த வாத்தியார் வந்து கணக்கு சொல்லி கொடுப்பார். வீசம் வாய்ப்பாடுன்னா இந்த முக்காதுக்காக பெரியவர் அவருக்கு ஒரு தெரியலான்னு 1/16 வீசம் வாய்ப்பாடு. நாகராஜுக்கு தெரியுமா? தெரியாது நாகராஜுக்கு. ஓகே, இப்போ சொல்ல 11 மேடையில் சொல்லியிருக்கிறேன். கால் அரைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், கால் அரைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மேடைகளுக்கு சேர்த்து சொல்ல மேதைகள்லாம் வந்துருக்காங்க, உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். கால் அரைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் சொன்னீங்கன்னா இந்த பாருங்க 5000 ரூபாய் கையில் எடுத்து கொடுக்குறேன். எங்க யாரும் சாமி நீங்க எல்லா கை தப்பா சொன்ன நீ கொடுக்குற 5000 ரூபாய் கொடுக்கணும். தப்பா நீ 5000 ரூபாய் கொடுக்கணும். எது கரெக்டா சொல்லு. 11 நீ படம் பண்ணி காசு நீங்க காசு கொடுக்கணும். சொல்லுங்க, யாரா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. படைப்படிக்கு தான் காசு கொடுக்கணும். 5 பேர் தப்பா சொல்லுங்க, 5 பேர் ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். சொல்லுங்க, யாரோ ஒரு நாள் சொல்லுங்க. இந்த கணக்கெல்லாம் வந்து 4 4 கால் காசுக்கு 4 அரைக்கா கத்திரிக்காய் 1 காசு ஜாஸ்தி இல்லையா? இப்போ 4 காசு கோமடியா இருக்கே. என்ன கணக்கு என்ன பாரு. இது வந்து இந்த கணக்கை போட சொல்லி 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லி கொடுத்து இங்கே சூரூர் அனுப்பினார். சூரூர் பள்ளிக்கூடத்தில் 6, 7, 8 3 வகுப்புகளுக்கு 2.25 ஃபீஸ். மாத ஃபீஸ் வந்து 2.25 ரூபா. அப்புறம் 9, 10, 11க்கு ஃபீஸ் வந்து 5.25 ரூபா ஃபீஸ். புரியுது உங்களுக்கு?
நான் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டி பண்ணுறது 375 ரூபா. எனக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி இப்போ கோயம்புத்தூர் மெட்ராஸில் காட்சியோட குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ப்ரீகேஜியில் கணக்கிலேயே வராது. ப்ரீகேஜி 2 லட்சம் கட்டிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டிடுறாங்க. இது பாருங்க, 17 வயசு வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு நான் ஃபீஸாக கட்டினேன் 375 ரூபா. இப்போ